அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. நமச்சிவாய. தண்ணி குடிக்கட்டுமா? இருக்குதா? இதான் வாங்க மாட்டியா தண்ணி? இங்க இந்த தண்ணி குடிக்கிறியா? அந்த ஊசி கம்பு தண்டை வருது அதுவா? போர்ல வருது அதுவா? கவர்மெண்ட் இது இல்லையா? சில பேர் ஆர்வ வாட்டர் குடிக்க மாட்டாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க. பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர் அவங்க நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. போயிட்டு இறப்பாரு. எல்லாரும் உன்ன மாதிரி அப்புறம் டெய்லியும் வாங்க ஆரம்பிச்சு என்ன பண்றது? யாருன்னா போனாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி காசு வாங்காத, புரியுதா? அவங்களா போட்டா வாங்கு. என்னையே நீ போ கொஞ்ச நேரத்துல டார்ச்சர் பண்ண. அன்னைக்கு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டாரு மாமா. சரி, நல்லா இருக்கியா? எல்லாருக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தரம் இருங்க. வாங்க 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 வாங்க. பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கும்பல் கூப்பிட்டாங்களா? என்னால கொடுக்க முடியாது. ஒருத்தருக்காக நிறுத்தினேன். பார்த்து எத்தனை சாப்பாடு போயினுக்குது. நீ அந்தாண்டா வானா வரமாட்டேற. ஆனா உங்க சொந்தக்காரங்க யாருன்னா கேட்டு பார்த்துக்கோன்னு சொல்லி கூப்பிட்டா இங்க இருந்து 14வது கிலோமீட்டர் ரோட்ல போய் உட்காந்து பாத்துங்கிற. ஆனா இப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு புளிய மரத்தாண்டா வரமாட்டேன்ற. எங்க வருவீங்க நீங்க? நீங்க வந்துட்டு வரீங்க. சாப்பாடு தினமும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஏன் 2-3 ஏன் முன்னேறத்துக்கு கூட்டமே ஏன் கேளு? அவருக்கு சாப்பாடு கொடுத்துறீங்களா? வாங்கி வந்து டெய்லி அங்கே வாங்குறீங்களா? எத்தனை தரீங்களா? தரேன்றாரு. 3 நாள் ஆச்சு. 3 நாளா கொடுக்கலையாமே? அடக்கடவுளே. அம்மா இராமா. ஓம் நமச்சிவாய. குத்தமிச்சாச்சுப்பா உனக்கு. கேளா யார் வாங்க? யாருக்கோ குத்தமிச்சுனே. குத்துட்டேனே. இன்னைக்கு சீக்கிரமா நம்ம போய் அன்னதானம் குத்த மாதிரி தான். தாத்தா கொடு, ஒண்ணு கொடு. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்ல செல்வ சிறப்பாக நல்லா ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய். நீங்களும் உங்க பிறநாளுக்கு நல்லா கொண்டாடுங்க. செல்வ சிறப்பாக இருங்கன்னு அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். ஓம் நமசிவாய். ஓம் நமஸ்காரம். நல்லா அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பம் நல்லா செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமசிவாயம். நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய். யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓம் நமச்சிவாய சாமி செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமசிவாய். நல்ல சந்தோஷமா நமசிவாய். ஓம் நமச்சிவாய். சரி சார். சாம்பாருங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரவுண்டு முடிச்சு சரி சாப்பிடுங்க. ஓம் நமசிவாய். கரெக்டுங்களா? போகிற வழியிலே கொடுத்தாரு. என்னது? ஸ்வீட்டு. லட்டு கொடுத்தாரு, அப்புறம் கேசரி கொடுத்தாரு. சொன்ன போது உடனே கொடுத்துருவாரு சாமி. நீங்கள் சொன்னேன் இல்லைங்க நேற்று மத்தியானம் ஏதோ ஸ்வீட்டாக ரொம்ப நாள் ஆச்சு. 3 பேர் இல்லை நம்மளை கொடுக்க இன்னொன்னா
மேக்ஸிமம் இங்கே வந்து சுகர் அது இதுலாம் நிறைய இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் குதிரை பக்கத்தில் ஒரு கொடுக்காம போனால் கஷ்டமாகுது. சில பேர் இப்போ ஸ்வீட்டோட கொடுக்க சொன்னால் ஸ்வீட்டோட கொடுத்துட்டு போகிறோம். சில பேர் இப்போ 500 பேர் சாப்பாடு கொடுக்கணும், 500 பேர் சாப்பாடு கொடுத்துருவோம். சில பேர் 300 பேருக்கு 400 பேர் சாப்பாடு கொடுங்க, ஒரு மீதி ஸ்வீட் வாங்கி கொடுங்கன்னா கூட பத்தாது. இல்லை உங்க சொன்னது போனவங்களே நடந்து பாருங்க. சரி சாமி, அண்ணாமலை அதான் உங்களுக்கு பிடிச்சது. ஏன்னா சொன்னப்போ உடனே வந்துடும். அதுக்காண்டி 10 லட்சம் கடை கொடுக்க மாட்டாரு, அது வேற. ஏன் அது மட்டும் பண்ண மாட்டாரு? அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாரு. 10 லட்சம் கிள்ளி கொடுப்பாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு, கோடி ரூபாய் கூட கொடுப்பாரு, அது வேற விஷயம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கணும். டெய்லி அண்ணன் நம்பிச்சா சொல்லி உழைச்சாதான் 1 கோடி ரூபா கொடுப்பாரு. ஆனா ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒருத்தன் ஓடிடும்ல, அவரை மறந்துடணும். அவர் மறந்துடுவா ஓடிடுவோம். உழைச்சா மட்டும் போதாது, மனசார நினைக்கணும். மனசார நினைச்சா மட்டும்தான் நினைக்கணும். வந்து அவர் நினைக்கிறதா. ஏன்னா அவர் பேர் சொல்லி நம்ம காசை கேட்கறான், நம்ம பேர் சொல்லி கேட்கறோம் இல்லையா? ஒன்று மிச்சாய் கணக்கே இல்லை. அது எத்தனை லட்சம் டப்பு எத்தனை கோடி டப்பு சொல்லி பண்ண எனக்கே தெரியல. சரி சாமி, வரட்டுமா? எத்தனை சாப்பாடு வேணும்? ஒன்று. ஓம் நமச்சிவாய. 2 ஒயிட் ரைஸ். ஒரு 500 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சேர்த்து தரோம், சரிங்களா? 300 பேருக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடு. வந்தாய் 100 வயதே, கேட்டேன் தந்தாய் ஆசை மனதே, 100 நிலாவில் ஒரு நிலவாக்கி தண்ணி கொடு. தாத்தா என்ன தாத்தா சீக்கிரமா வரது இல்லையா தாத்தா? வண்டி தான் நிற்கிது. அதான் வண்டி நிற்கிது, நீ பொறுமையா வா. என்ன பண்ணுறது, வண்டி நிக்கலாம் என்ன பண்ணுவா? போயினே இருக்க வேண்டியது. எவ்வளோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்காக 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், 10 நிமிஷம் 1/4 மணி நேரமா. தப்பு தானே? குற்றமே. எத்தனைண்ணா? ஒன்று கொடு. எது? லெமன். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா. எங்க அந்த பூனைக்குட்டி? அவன் ஓடிட்டான். ஒன்றே புட்டு அங்கே வந்து நிழல் கொடையை நிக்கலே அவன் ஓடிடுவான். ஒன்றே புட்டு நிழல் கொடையில் நிற்கும் போது போட்டு அப்படி என்ன பாவம் பண்ண அவனுக்கு? நான் நமச்சிவாய நமக்கு சும்மா ஒரு நாள் கார்ல தூக்கி போட்டேன். இன்னமும் ஒரு அலர்ஜியில் இருக்கான் பயந்து எங்க இது போனா மியா உள்ள இல்ல போன ஆளு போய் அவன் அம்மையும் பார்க்கும் ஒரு கறி சாப்பிடுறாங்க. சும்மா வெறும் வெடிக்கிறதா வாரம் கறி சாப்பிடுறாங்க. நேத்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நேற்று நைட்டு கருப்பு கலர் பூனை எலி ஒன்று அப்படியே சோர்ந்து போகுது. அது தட்டி எழுப்புது. ஒன்று சாப்பிடு, இல்லை அதை விடுன்ற. 1 மணி நேரம் விளையாண்டுட்டு தான் அதனுடைய சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் சாப்பிடும். அப்படியா? அந்த எலியும் இங்க பாரு அப்படியே பொறுமையா நோறுது. அதுவும் ஓடுதா பாரா. 4:30 இருக்கு. கட்டப்பட உள்ள சத்தம் கேட்குது. என்னடா உள்ள ஒழுங்கு பாக்குறேன், ஒரு பெரிய எலியை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பட்டு அடிக்குது மாமா அந்த எலியை போய் பூனை அப்படின்னு. அதுவும் பொறுமையா நோறுது. வாங்க கிருத்திகை, பாப்பா தம்பி, என்ன விஷயம்? நல்ல வேலையா இருக்குது. விளையாடுறதுல 2 கொடுத்தா பரவாயில்ல. வாடா தம்பி, நல்லா இருக்கிறியா? என்ன இன்னொன்று வேணுமா? குழம்பு போதுமா? இன்னொன்று வேணுமா? தண்ணி 2 சாப்பாடுங்களா? ஓம் நமச்சிவாய. சந்தோஷம், மகிழ்ச்சி. 2 ஓம் நமச்சிவாய. வாங்கண்ணா. ஓம் நமச்சிவாய. ரெண்டு குட்டு
என்ன சாப்பாடுங்க? வெள்ளை சாப்பாடு எலுமிச்சை சாதம் இருக்கா? ஒரு வெள்ளை சாப்பாடு ஒரு எலுமிச்சை சாதம். இந்த ஐயா கேட்டாரு. எந்த ஐயா? ஒன்று சரி கூட நம்ம இடம் தெரிய கூட பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. போகிறவங்க சேர்த்தா போடுவானுங்க. ஓம் நமச்சிவாய. சரி ஒரு செட்டா ஒண்ணா டிக்கு டிக்கு. ஓ டிக்கு டிக்கு. நடக்க முடியல உட்கார முடியல நடக்க முடியல உட்கார முடியல டிக் டிக்குன்னு போய் வர. ஓ ஓ ஓஹோ ஒரு லெமன் மட்டும். லெமன் மட்டும் கொடுறா கொடுறா. தண்ணி மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் வச்சிருக்கேன். நன்றி. கார்ல போயிட்டு வர எத்தனை பையன் வாங்கிடுறான். பையன் வாங்கிருக்கிறான். எப்போ எடுத்துன்னு வராங்க? எப்போ எடுத்துன்னு வராங்க? தெரியல எப்போ அவங்க இங்கே செத்து போனா ஆள் தெரியும். சரி பேப்பர்ல எல்லாம் நியூஸா? பேப்பர் படிக்க மாட்டேன்ற கையில பேப்பரோட தான் சுத்திங்கிற. ஒரு பெருமை கேண்டி பெருமைக்கு பெருமைக்கு ஆறு வருஷம் போடாங்க பேப்பர் பாருங்க. பெருமைக்காக பேப்பர் எடுத்து சுத்திங்கிறிய நீ? ரொம்ப ஜாலிப்பா. வா 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 வாங்க வாங்க. என்ன பாரு அங்கே ஊசி போடுறாங்க. எது நீ சாமி? ஓம் நமச்சி. அங்க கொடுத்துட்டுமா? போ 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 போ. எத்தனை வேணுங்க? வாங்க. ஓம் நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய நமக. பறக்கதான் செய்யும். சாப்பாடு வேணா இந்த பக்கம் வந்துருங்க ஐயா. டேய் பொறுமையா பேசுப்பா. சாப்பாடு வேணா அந்த பக்கம் வாங்க அப்படியும் சொல்லலாம். சாப்பாடு வேணா அப்படி வாங்க அப்படியும் சொல்லலாம். பொறுமையா பேசு. என்ன? நமச்சிவாய. நேத்தே சொன்னேன், தயவு செய்து நம்ம தான் வண்டி அந்த ஸ்டாப்பிங் எடுத்துட்டு அடுத்து இந்த ஸ்டாப்பிங் எடுத்துவோன்னு. இங்கே வந்தா நில்லுங்களேன் அப்படின்னு நேத்தே சொன்னேன். நானும் தினசரி சொல்றதா இருக்குது. ஓ நேற்று நீங்கள் ஆள் வரலையா? எத்தனைங்க? நமச்சிவாய. ஒன்று மட்டும் கொடு. ஓம் நமச்சிவாய. டிக் டிக். நமச்சிவாயம். வாங்க வாங்கிக்க வாங்கி சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. தவிர நான் இங்க 2 நாளா உட்காந்துக்கிறேன்றாரு. 2 நாள் அங்கதான் பாக்குறேன்றாரு. தாத்தா நான் நியூஸ் சும்மா சீனுக்காக பேப்பர் வச்சுக்கிறேன் நீ. அது ஜாலிக்கா. உட்கார உட்கார உட்கார. நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. கத்திரிக்காய் நிறைய சாப்பிட்டு கத்திரிக்காய் உடம்புலாம் பூசிக்கோ. அது நைனா எனக்கும் அந்த மாதிரி வருது. கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடுவேன் நான். அதாவது மலாட்டை பயிர் இருக்குல்ல, மலாட்டை பயிர் நிறைய மலாட் சட்னி அந்த மாதிரி சாப்பிடுவேன். டாக்டர் என்ன சொல்றாங்க, மலாட்டை சட்னினா பிடிக்காது உங்களுக்கு, கடலக்காய் சட்னி அதிகமாக சாப்பிடுவேன்னா மலாட் சட்னி சாப்பிட்டா சாயந்தரமே இப்படி இப்படின்னு அப்படியே தடுப்பா வந்துடும். 5 நிமிஷம் அது மறைஞ்சிடும். டாக்டர்கிட்ட போய் என்ன சார் இது அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, உங்க உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்ற அந்த மலாட்டை பயிர் சாப்பிடக்கூடாது, உங்க உடம்புக்கு ஒத்துக்கல. அது உங்க உடம்புக்கு ஒத்துக்கல சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. கருவாடு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன எப்படி சில உடம்புக்கு ஒத்துக்காதான் சில உடம்புக்கு ஒத்துக்கணுமா? உடம்புல ரத்த கோளாறு. ரத்த கோளாறு. உன்னுடைய ரத்த வேற என்னுடைய ரத்த வேற. அதனால நோய்கள் வயசாகி போச்சு. எனக்கு அப்போ வயசாகலையா? எனக்கு சின்ன பையன், அதனால உனக்கு பின்னாடி வரும். இப்போ வராது, முதுகு பின்னாடி வரும். பின்னாடியாவது நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? பின்னாடி நோய் வரும்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்றிய நீ? இல்லப்பா பின்னாடி அதெல்லாம் ஒன்றும் வராது பாப்பா, அதுவாது ஒரு பேச்சுக்காவது சொல்றியா நீ பின்னாடி வரும் அப்படின்ற நீ? வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ரொம்ப காலமா சாப்பிட மாட்டேன்.
வீட்டு விட்டு வந்து ஒரு 20 வருஷம் அது கிடைக்கிறதாவது சாப்பிட வேண்டியதானே. அதனால உடம்பு இல்லை கத்திரிக்காய் வந்து உடம்பு ஊரும் தான் நிறைய பேருக்கு. அதே போல் புளிப்பு சாப்பிடக்கூடாது. நானும் புளி சாப்பிடக்கூடாது. நீ எனக்கு இருக்கிற எல்லா பேரும் உண்டக்குதே என்ன மேட்ரு. எலுமிச்சை மழை தொடவே கூடாது. அல்சர் இருக்குது உனக்கு இருக்குதா? எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்கு. நான் மாத்திரை நான் வேணா மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சிடறேன், உனக்கு சரியா போயிடும். எனக்கு அல்சர் இருக்குது இல்லை, அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இந்த அரவிந்த் மயில்சாமி ஒரு படத்துல ஐயா வயிறு வலிக்குது, இது வலிக்குது அது வலிக்குதுன்னா அப்படியா அப்படியா அம்மா நீ எழுதினேன் தப்புன்னு மாத்திரை எடுத்து போட்டுப்பான் அப்படின்னு. உனக்கு இருக்கிற எல்லா அதிகம் எனக்கும் இருக்கு. இந்த டவுன்ல போய் 50 ரூபாய், டவுன்ல போய் நல்ல டாக்டர் பாரு. அதே மாதிரிதான் அது செமையா இருக்கு அந்த காமெடி. நானும் டாக்டரா இருந்து பார்த்தேன். என்ன ஆச்சுண்ணா? நான் தூங்கிட்டேன். நேற்று நான் ஹார்ன் அடித்தேன், நான் கூப்பிட்டேன், நான் ஹார்ன் அடித்தேன், கூப்பிட்டேன், எல்லாத்தையும் பண்ணேன். அதை நீங்கள் தூங்கிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? சாப்பாடு நம்ம வைக்கலையே. மொத்தம் சார் வணக்கம் சார். இது மானுங்களுக்கு இது போடுறாங்களே அதனால போடுறீங்களா சார்? மானு போறதும் சரி, பிளாஸ்டிக் போறது தடுக்கணும். சரி சரி நாட்டுக்குள்ள அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. ஆமாம் சார். இப்போ நடக்கிறாங்க இல்லைங்க சார் பௌர்ணமிக்கு, எல்லா இடத்துலையும் வாங்குவாங்க தட்டில் வாங்கிட்டு 2 வாய் போடுவாங்க, இந்தாங்க இப்படி போட்டு போயிடுவாங்க. அளவுக்கு மீறி போயிடுது, புரியுதுங்களா? லிமிட்டா கொடுத்தா அவன் பசிக்கு சாப்பிடுவான். கண்டிப்பாங்க சார். அவன் மிஞ்சி போது என்ன பண்ணுவான்? அது சார் இன்னொன்று கூட்டு குழந்தைங்களுக்கு இந்தா சாப்பிடுவோம். நான் ஏதோ சொல்ல வந்தேன். ஓ உன்னை எழுப்பல? இல்லை நீ ஏந்திரிக்கல. நான் வாங்க சாப்பாடு நிறைய கொடுத்துருக்காங்க நீ கொடுக்க சொல்லி, அதனால தான் போற வர எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 300 பேருக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்தா சாமியார்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 500 பேர் கிட்ட கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கொடுங்க அப்படின்னு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க சித்தரே. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய. வாங்க ஐயா. டேய் இது ஆன் பண்ணி ஆர்னர்ரா மகான் ஒருவர். அதுதான் ஐயா வேணும். ஆஃப் பண்றா. ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய நமக. வா நைனா வா. ஒன்று சவுண்டு பத்தியா இல்லையா? ஓம் நமச்சிவாய. கோட்ல தபாலியா வேலை செஞ்சியா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக, நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. அவங்க அரசாங்கம் செய்யற வேலை செய்யறாங்க, அதெல்லாம் நிற்கிற கிரிவலம் போத பூராமே பொறுப்புக்காக இல்லைண்ணா அது எது கிளீன் பண்ணுறாங்க தெரியலீங்க. நம்ம என்ன கேட்க முடியுமா ஒன்றும் முடியுமா? கேட்கணும். நீ எங்க எதிரிலே வந்து கிளீன் பண்றீங்க, நீங்க என்ன விஷயம் கேட்கணும். எத்தனை வேணுங்க? தாத்தா என்ன ஊர் தாத்தா நீங்க? சேலம். இப்பதான் பாக்குறேன் உங்களை, ஒரு 2 மாசமா பாப்பேன்னு நினைக்கிறேன். 4-5 மாசம். 5 மாசமா நீங்க விட்டு எங்கேயும் போறதே இல்ல. அந்த இடம் யாரு திரும்ப உட்காந்துது? இது மாதிரி கொடுமுடி தாத்தான்னு ஒருத்தர் உட்காந்து சொன்னாங்க. ஆமா அந்த இடத்துல உட்காந்துக்கிற நீ. 1 2 ஒண்ணுதான். என்ன விஷயமா கிளீன் பண்றாங்க தெரியுமா? அதான் இது கட்டுறாங்களா, பாத்ரூம், அது பாத்ரூம் தங்கம் கெடுது எல்லாம் கட்டுறாங்க. நமச்சிவாய, நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாப்பிடணும். என்னக்கா அங்கேயே கீழே இறங்கி போற மேல இல்லை. நீங்க வியாபாரம் எல்லாம் சாப்பாடு வேணாம், நாங்க என்ன கையா சும்மா அப்படியே டகால்ட்டி நல்லா விடுறீங்க. தினம் கூட வாங்கி
ஓம் நமச்சிவாய். போயிட்டோம் போட்டாச்சு போயிட்டோம். நம்ம சாப்பாடுங்களா? வா, என்ன ரஜினிகாந்த் மாதிரியே வராரு. இமயமலைக்கு போன ரஜினிகாந்த் இப்படிதான் இருப்பாரு. அடையாளமே தெரியாத மாதிரி வராரு. என்ன கண்ணாடிலாம் போட்டுன்னு ஓம் நமச்சிவாய். திடீர்னு பார்க்கறதுக்கு ரஜினிகாந்த் மாதிரி இருந்தீங்களே, நீங்க அவரு இல்லையா? உண்மையான நடிகன் இல்லை. நடிகனா இருந்தாலும் அவரு நடிகனா இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருக்காரு. அதனால அவர் பேர் சொல்ல மாட்டார். ஆமா, நடிகனா இருந்தாலும் ஆன்மீகத்தை மதிக்கிறாரு. அவரே ஆன்மீகவாதிகள் அவர் வாங்கி உண்மைசாமி அவர் பேர் சொல்ற தப்பு இல்லை. அப்படியா? எங்க வாங்கி வந்தீங்க கண்ணாடியா? சாமி இது நம்ம கோயில் கிட்ட சாமி. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. நீங்க வெயில் ஒவ்வொரு சாமி வெயிலுக்கு போட்டுனுக்கிறியா? ஸ்டைலுக்கு போடலையாப்பா? தானே சாமி. அண்ணாமலையார் கோச்சுக்காரு. மகனே இதுதான் வந்து எங்கிட்ட கேட்பாரு. அப்புறம் இதுதான் தண்டை சொல்ல சாப்பிட்றியான்னு கேட்பாரு. கண்ணு மிஸ் மிஸ்னுக்குதா? கண்ணு மிஸ் மிஸ்னுக்குதா? கண்ணாடி கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சாமி டேய் இருடா. டேய் வண்டி எங்கடா இருந்து? அவன் கண்ணா அங்குதா? என் முகம் மப்புல இருக்குது. மப்புல இருந்தா மப்பா தான் தெரியும் உனக்கு. சாமி பரவாயில்ல, செக் பண்ணு கண்ணு. உன் பையன்கிட்ட போய் சொல்லு. அது சொல்றது வேஸ்டா? செலவு இல்லாத இடம்லாம் இருக்குது, அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுங்க. கண்ணுல புற வந்திருக்கும், சரியா போயிடும் ஆப்ரேஷன் பண்ணா. ஆப்ரேஷன் சரியா போகுது, சரியா போகுது. ஆமா, புரியுதா? எங்க போய் பண்றதுன்னு கேக்குறீங்க ஆபரேஷன்? புள்ளக்கறான்ல வீட்டுல எத்தனை பசங்க? சாமி கேக்குற சொல்லு. நல்லாதான் இருக்குது. எத்தனை பசங்க பெத்தா? 2 பையன், 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்க. 7 பிள்ளையும் வேலைக்கு ஆகல, ரோட்ல பாரு. நானிலாம் பாரு, மனசாட்சி இருக்கும். இது இந்த மாதிரி வந்து சொல்லுதா? அவன் பிள்ளைங்க வீடியோ பார்த்தானேமா கஷ்டப்படுவாங்க. 2 பிள்ளைங்க சேர்த்து போயிடுச்சு, ஒரு பொண்ணு சேர்த்து போயிடுச்சு. 4 பிள்ளைங்க இதுல மீதியா? 2 பையன். 4 பிள்ளைங்க என்ன பண்ணுது? 2 பொண்ணுங்க. ஒரு புள்ளையா கூடமா செய்ய மாட்டேங்குது. நீ வேற வீடியோல பார்த்து உன்னதாமா திட்டுவாங்க. போமா பாவம், நீ எதனா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுற. தப்பு பாட்டி. பசங்க செய்யலன்னு சொல்றதுலாம் வெளியில ரோட்ல வந்து சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தா சாப்பாடு போடுறவங்க கூட மனசு கஷ்டப்படுவாங்க. நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, மத்தவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க சொல்லிடுறாங்க. நீ வீட்டுக்கு போற சாயந்தரானா காலைனா கலெக்ஷனுக்கு இங்க வர. அதனால வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி வெளியில குறை சொல்லாத. சொல்றது புரிஞ்சுக்கோ. சாமி நம்ம விதி பெண் அது நடக்குது, அவங்க மேல தப்பு. மருத்துவ முகாம் போடுவேன், அப்ப வா. முன்ன கூட போட்டாங்க, போயிருக்கலாம்ல. இவர் தான் டோக்கன் கொடுத்து போனாரு. இல்ல, ஏன்னா வீட்டு உள்ளே இருக்கும் போது வீட்டுல இருந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது. நாளைக்கு உன் மருமாவை சாப்பாடு போடுது, உன் புள்ள நீ கீழே ஊந்துட்டுனா கூட தூக்கின்னு போட்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்காவது உன் பசங்க வந்து துடிக்கும். இந்த மாதிரி சொல்லி இருந்ததுன்னா அவங்களுக்கு வெறுத்துரும். புரிஞ்சுக்கோ. என்ன இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க, எது வேணாலும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நாங்களே குறை சொல்ல விரும்புறது. புரியுதா? போயிட்டு வா. நம்மளுடைய வினைப்பயனை தவிர மற்றவங்க குறை சொல்லிட்டாங்க. அண்ணாமலை வந்து சரி, இந்த பேர் வந்து இந்த அன்னதானம்லாம் கொடுக்குறாரு. போயிட்டு வரட்டுங்களா ரஜினிகாந்த்? சாமி இதெல்லாம் இல்லாத இருக்க இடம். என்னடா நெஞ்ச நக்கிட்டுடா போடா. அதான் நக்கிலுக்கு மேலே ஏறி. சரி வா வா வா. அவன் கொடுக்கொண்டே கொடுத்துட்டு வந்துருங்க. அவனுக்கா கொஞ்சம் பயந்தான். அவருக்கு அவனுக்கு குறுக்கடியதை கொடுத்துருங்க. கொஞ்சம் பயந்தான், கொஞ்சம் லைட்டா பயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பேச்சுல. நீங்க இங்க அவரு அதே இடத்துல போட விட்டு நீங்க அந்தாண்ட போடுன்றீங்க. வருதா வரலையா பையனுக்கு? எறும்பெல்லாம் வருது. வாடா நீ வாடா நீ வாடா. அங்கே போடுங்க. லவர் கொண்டு வைக்க போறாரு. மீனுக்கு 1 மணி போல தான் கிடைக்கும். வாடா சிம்ப வா, கூட்டே வா. உனக்கு ஒண்ணு, இது உன் லவருக்கு. மாமனாருக்கு வேணுமா? அப்பாவுக்கு வேணுமா? ஒரே குட்டியே அது என்ன ஆச்சு?
கார்ல வந்து அவர் எப்படி போய் தின்னு போறாங்க உட்காந்துங்கண்ணே. வேண்டக்குட்டி மாதிரி இருந்துச்சு நல்லா. ஆஹா. சரி மாமா நீங்க கொடுங்க, நான் போயிட்டு வரேன். முக்கியமான ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, ஃபோன் வந்துச்சு. சரி 2 கொடுத்துரு. போயிட்டு வாங்க. எங்க எமர்ஜென்சி ஒர்க், ஃபோன் வந்துச்சு. சரி போய் வாங்க. ஒன்று கொடுங்க. போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம். கொடுத்துன்னு வரேன் எல்லாருக்கும். வாங்க. வணக்கம். ஒன் டே ஃபுட் சென்டர் நல்லா பிரமாதமாக செயல்படுறாரு. போதுமா? அதேதான் வேணே எடுக்க நல்லா தானே போய் நின்று. நல்லா தான் போய் நிற்கு. நான் மட்டும் நல்லா தானே போய் நின்று. சொல்ல வந்து சொன்ன உடனே ஏதோ சாமியாரை கூப்பிட்டு 10 ரூபாய் கையில 20 ரூபாய் தட்சணை கொடுத்து சொல்லிட்டான்டா அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம? அது பாக்குறவங்களுக்கு தெரியும், பரமனுக்கு தெரியும். நமக்கு எதுக்கு தேவையில்லாத? இது என்ன சாதம்? சாம்பார் லெமன் சாதம். லெமன் சாதம் மட்டும் லெமன் சாதம் மட்டும். சிம்பான்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சிம்பா லெமன் லெமன் மட்டும். நீங்க வேற லெவல்ல திங்க் பண்றீங்களா நீங்க? மலைக்கு ரெடி பண்ணுறோம். லெமன் லெமன் நீங்க வாங்கி தருவீங்களா? இல்ல கூகுள் மாதிரி ஒரு ஆப்பே ரெடி பண்றீங்களா? சரி டே என்ன பண்ணலாம்? நேற்று ஃபாரஸ்ட் வந்து கட்டக்கூடாதுட்டாங்க. ஆமா தெளிவா சொல்லிட்டாங்க. இப்பயும் அங்க எல்லாரையும் திட்டி கிடக்குறாங்க. சரி மாமா வீட்டு சேலை வாங்கிக்கலாம். அன்னைக்கு வாங்கி கொடுத்தமே. எப்போ அப்போ கேம்ப் போட்டீங்களா? குட்டிது இப்போ கேம்ப் போட போறோம். 2 கூட வாங்கிக்கோங்க, 3 கூட வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கொடுறீங்க? ஒரு 10 நாளுக்குள்ள போடுவோம். மாதிரி 10 நாளுக்குள்ள போடுவோம். அதான் இந்த இது 4 கேம்ப்ல தான் அது டாக்டர், அந்த டாக்டர் எழுதி கொடுக்குறது தான். நல்லா கரெக்டா எழுதி கொடுக்கும். கவர்மெண்ட் டாக்டர் அவரு. அதான் அதுதான் சொல்றேன் நான். பெரும்பாலும் எல்லாம் சாமிக்கு இந்த காலையில் என்ன 2 பேர் கையை பிடிச்சிட்டு என்ன எங்க போயிட்டு வந்தா? போயிட்டு வந்துட்டியா? சரி சரி பார்த்துங்க. சரி நான் வரேண்ணா. நிலச்சரிவா எங்க? உடம்பு அப்படியே காணும். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜிஹெச் போங்க. உறுப்பு தானம் பண்ணணும், உடல் உறுப்பு தானம் பண்ணணும். ஆமாண்ணா, உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து அவங்க ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஒரு 2-3 இடத்துல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் நாளைக்கு நீங்கள் எங்கே தங்குவீங்க அவங்க கேட்பாங்க. எங்கே இருப்பீங்க? ஏன்னா உங்களோட நிலையான இடம் தெரியணும்ல. உறுப்பு தானம்னும் போது நிலையான உங்களுக்கு இது தெரியணும்ல. அதனால் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சேகரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இறந்துட்டீங்க தகவல் அவங்களுக்கு போன உடனே அவங்க வந்து உங்களுடைய உடம்பை வாங்கிப்பாங்க. சில பேருக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக வச்சுப்பாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு என்னென்ன உறுப்பு தேவைப்படுதோ அதை இது பண்ணிப்பாங்க. இப்போ உறுப்பு தானம் கொடுக்குறவங்களுக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம் பண்றாங்க. உங்க உடம்பு வச்சு நானும் தான் கொடுத்துறேன். அதுக்கு என்ன ஃபோன் நம்பரு இல்லை ஃபோன் நம்பரு உங்கள் நம்பர் கொடுங்க. என் நம்பரா? கொடுங்க. அது போய் என்ன கொடுங்க. வந்து ஆமாம் அவங்களாம் சாப்பிடலாம் உங்களுக்கு வருதான். அதனால அவர் நம்பர் தரேன். இப்போ நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் இறந்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்குறவங்க எப்படி உங்களுக்கு மெசேஜ் நான் என்ன சொல்கிறேன், என் நம்பர் கொடுத்தவர் உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் பாருங்க. அவர் நம்பர் கொடுங்க. எனக்கு இன்டிமேஷன் நீ இன்னும் 20 வருஷம் கழிச்சு கதையை இப்போ வந்து பேசிக்கிறேன். நீ 1 வருஷம் 1.5 வருஷம் தான். அவ்வளோதானே? ஏன் எனக்கு முடிவு போகுது. பிரயாணத்துக்கு தயாராகிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டாரு அடுத்த வருஷம் பிரயாணத்துக்கு தயாராகிட்டீங்க போகுது. மெசேஜ் வந்திருக்குது. அதனால சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். அலாட்டா பண்ணணும். கண்டிப்பாக உடல் உறுப்பு தானம் கொடுக்குறவங்களுக்கு அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி அரசு மரியாதை பண்ணுவாங்க அந்த மாதிரி மரியாதையோடு அடக்கம் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். நானும் உடல் உறுப்பு தானம் கொடுக்கணும். எல்லாருமே கொடுக்கறது நல்லது தான். ஏன்னா நம்ம போன பிறகு யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும். அதுதான் சரி யூடியூப்ல வந்து அந்த நம்பர் தானே. ஆமாம் நீங்கள் ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க இது வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களா ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்பாங்க. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் போகிறீங்கல்ல அந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னென்ன எதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் அப்போ சொல்கிறேன். நான் எந்த அவங்க கேட்பாங்க ஆர்கனைசேஷனா இல்லை கூட இருக்கிற அப்பாவா அம்மாவா தம்பியா அந்த மாதிரி கேட்பாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுங்க. சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சாப்பிட்டேன். சிம்பா பாய்டா. டேய் மொத்த வரைக்கும் காலி பண்ணிச்சா? வாடா தர வா.
வரி கூடுறா என்னடா சோறு போட முட்டாங்களா? தண்ணி தண்ணி காக்காமே ஓடிடுவா ஆ தண்ணி போட்டு ஓடி நிக்க மாட்டான். ஐயா இதடா எங்க மாமா மாதிரி இருக்கிற தண்ணினா ஓடிடுவான். தண்ணியில கண்டான்னு வர அவரு தண்ணின்னு மட்டும் பேசாது ஓட்டுவோம். தண்ணியில கண்டம் எல்லா நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சுக்கிறாங்க. தண்ணின்னு சொன்னா கூட ஓ தண்ணியா அப்படின்னா அட பாருங்களா தண்ணி தண்ணி ஊத்த மாட்டா வாடா அந்த மாதிரி பாட்டில் குத்துட்டா டேய் வரிக்கிடா தண்ணி ஊத்துறா வாடா. ஓ வாயில கொடுக்கணுமா? இரு 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 இல்லை வாயில கொடுக்கணுமா? பத்தியா இல்லையா வாயில கொடு. நீ பத்ரிநாத் போனல அங்க கிடைச்சது உனக்கு இந்த மூளை. அமர்நாத் ஒண்ணு போல அமர்நாத் ஒண்ணு போல அப்படிதான் சாப்பாடு வாங்கிக்கோங்க. நமச்சிவாய் வாங்க ஐயா. ஹலோ அதான் எத்தனை ரெண்டா? சிவாய நமக்கு நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா பார்த்து பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கும். ஓம் நமச்சி லெமன் லெமன் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஒன்று போதும் ஐயா. சிவாய நமச்சி சரி ஐயா உங்களுக்கு எத்தனை? நமச்சிவாய வாழ்க. அதான் ரெண்டு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வெள்ளை வாங்கிக்கோங்க ஐயா. இன்னைக்கு சாப்பாடு பிரதோஷம் சாப்பாடு எங்களையும் நிறைய எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க கொடுத்துனுக்குறோம். வாங்கிக்கோங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. நமச்சிவாய் எத்தனை ஐயா உங்களுக்கு? நமச்சிவாய் ரெண்டா சிவாய நமக்கு ஒன்றுப்பா வேற இருக்கு நமச்சிவாய சிவாயம் கொடுத்துட்டு வாங்களா? அப்படியே வச்சு போட்டுற பாருங்க. ரெண்டு ரெண்டு ஐயா. ஓம் நமச்சிவாய ரெண்டா ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க. நமச்சிவாயம் சாப்பிடுங்க பார்த்து வாங்க ஐயா போறங்க. ஓம் நமச்சிவாய் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய் பேக்கில் வச்சுட்டா அண்ணா அந்த ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுறியா? இதுல ஐசோபரம் பண்ணுங்க. இல்ல இப்ப கொரோனா அப்பல இருந்தா விட்டுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன நஞ்சு வரையா இல்லை தண்ணி ஒழுதா? பழம் உடச்சிக்கிறானுங்க. மூட்டு வந்தியா? சரி சரி. அது குரங்கு ஓடிச்சாங்க மனுஷால ஓடிச்சாங்கன்னு தெரியல. சரி சொல்லுவேன். சரிண்ணா ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாய் வந்தாரு. இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு ஃபோன் வந்துச்சு. அப்படியே அங்கேருந்தே கிளம்பிட்டாரு. சாப்பிடுங்க ஐயா. ஊருக்கா கேட்பாரு மாங்காய் சிவாய் நம்ம சாப்பிடுங்க ஐயா. தம்பி எங்கடா அப்படி ஓடிடுறீங்க? எங்கடா போட்டு போகுது வண்டியை? எப்படி போவோம்? நாங்கள் பொறுமையாக தான் போவோம். சிவாய் ஸ்கூல் போல இன்னைக்கு என்ன நடக்குறீங்க ஐயா? ஒன்றா ரெண்டா? நமச்சிவாய நமச்சிவாய் சாப்பிடுங்க ஐயா. ரெண்டு அரோகரா அரோ ரெண்டு ஊருக்கா? ஒரு சாப்பாட்டுக்கு ரெண்டு ஊருக்கா? நீ சாப்பிடு. என்ன 4 கூட வச்சு சாப்பிடு. வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. நமச்சிவாய வாழ்க. ஐயா வெள்ளை சாப்பாடு ஒன்று லெமன் சாப்பாடு ஒன்று சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு வெள்ளை சாப்பாடு ஒன்றே ஒன்று போதுமா? வெள்ளை சாப்பாடு ஒன்று. அரோகரா அரோகரா சாப்பிடுங்க ஐயா. சார் வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு பார்த்ததோட சரி. அம்மா சார் சரியாப்பா. சரி சரி. சார் வந்தார் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாரு. எமர்ஜென்சி ஆக்சுவலி இவரு எனக்கு வந்து
நம்ம வந்து குமார் குமார் வச்சல் குமார் சார் பெங்களூர்ல அவர் தான் சொன்னது ஃபோட்டோ பற்றி. ஓ அப்படிங்களா? சரி. அந்த அம்மா வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி சார் சரி சார். சார் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? யாரும் சாப்பிடல. வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே இருக்குது சாப்பாடு வாங்கி. ஃபோட்டோ ஒன்று இன்னொன்று இருக்கு. தரேன் சார், கண்டிப்பாக தரேன். ஓ எங்க வர சொல்கிறீங்களா எல்லாரையும்? அம்மா கூப்பிடுறேன். வர சொல்லுங்க வர சொல்லு. தாத்தா எத்தனை தாத்தா? கொடுத்துட்டேன். ஆனால் குழம்பு 3 கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓம் நமச்சிவாய தாத்தா. சந்தோஷமாக சாப்பிடுங்க. அம்மா வாங்கம்மா வாங்கம்மா. நமச்சிவாய். பாட்டி போதுமா? என்ன வேணுமா? போதுமா? வாங்க சார் வாங்க சார் வாங்கம்மா. சார் சாப்பாடு வாங்கிக்கோங்க. அப்படியே போட்டா சார். சிவாய நமக நமச்சிவாய வாழ்க. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. பாக்குட்டி வாங்கிக்கோ. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுப்பா. சிவாய நமக. அம்மா வாங்கம்மா. நமச்சிவாய வாழ்க. சார் வாங்க சார். ஆக்சுவலி சார் போதும். சாப்பாடு போதுங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சார். ஃபோட்டோ சார் உங்களுக்கு சாப்பாடு? உங்களுக்கு சிவாய நமக. மேடம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார். ஃபோட்டோஸு. ஓம் நமச்சிவாய நமக. நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சார்பாக இப்போ சார் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காரு ஞாபகார்த்தமா. நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் போகிறேன். இன்னொரு நாள் ஃபோட்டோ கொடுத்தா நான் வந்து அந்த அம்மா இது வச்சலுக்கு அவங்களுக்கு ஒன்று தந்துட்டுமா? அவருக்கு ஒன்று தரணும். சரி. ஆஃபீஸ் கொண்டு தரணும். அப்படியா? அது சரி நான் சொல்கிறேன். கூட வாங்கி சிவாயம். அந்த அம்மாட்ட ஒன்று கொடுத்துருங்க. அந்த அம்மா நான் சார்கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி சார் சந்தோஷம். நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்து அப்புறம் சரி அப்புறமா கூட வந்துருங்க. சார் கையெல்லாம் வாங்கி போயிடுங்க. நமச்சிவாயம் சார். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. கோயிலுக்கு போகிறீங்களா? கோயிலுக்கு வந்து சாயங்காலம் அபிஷேகம் இருக்கு. அப்படிங்களா? சரி சார் ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். சரி சார். போதுங்களா? சாப்பாடு போதுங்களா? சரி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி. நான் சார்கிட்ட சொல்லிடுறேன். நன்றி. சரி சொல்லப்பட நான் பேசுகிறேன். சரி ஓகே சார். சரி வாங்கம்மா சாப்பாடு வாங்கி. ஓம் நமச்சிவாய. இவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதாண்ணா? இல்லை அவங்க வேற. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிட்றீங்களா? நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு ஒன்றே ஒன்று போதுமா? சரிங்க. சாமி உங்களுக்கு 1, அவருக்கு 1பா. ரோகரா பார்த்து சாப்பிடுங்க. தாத்தா வாங்க கிட்ட வாங்க. நமச்சிவாய வாழ்க. 1 2 சாப்பிட்றியா? சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. शिवया अमर्पितदन्कुल अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला மண்ணை பெரிதொரு துதிவோ இதுவோ உனதருள் அருணா
அருள்வாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோதென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை பொழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேள்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
என்னை கொடக்குறையும் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாண்டாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான்